தமிழ் கலாச்சாரத்தினுடைய அடையாளமே ராதிகாவும் சரத்குமார் தான். சாயாவோட ஒரு புள்ள, அதான் வரலட்சுமி. ராதிகாவுக்கு வெள்ளைக்காரனுக்கு பிறந்தது ஏதோ டிஷோன்னு ஒரு வெள்ளைக்கார குழந்தை. இப்படி எல்லாம் கூட்டு குடும்பமையா. சமத்துவ மக்கள் கட்சின்னு கட்சி ஆரம்பிக்கிறார். ஆமாம், நாடார்கள் பூரா பின்னாடி வந்துடுவோம். காமராஜுக்கு பிறகு நான் தான். ராதிகாவுக்கு 3வது புருஷன் நான் தான். ராதிகாவுக்கு 3வது புருஷன். ராதிகா எனக்கு 4வது கொண்டாட்டி. நேர விருதுநகர் போய் ஐயா காமராஜருக்கு மணிமண்டபம், காமராஜ் படிக்க வச்ச அந்த குழந்தைகள் விளையாடுவதற்கு பார்க்கு, பள்ளிக்கூடம் எல்லாம் கட்டுறாங்க. மக்கள் பூரா, நாடார்கள் பூரா எல்லாம் அவன் ஏழை வாழை எல்லாம் காசை கொடுத்து 5 ஏக்கரை வாங்கியாச்சு. கட்டப்படவில்லை. மக்கள்கிட்ட வாங்கின காசெல்லாம் ஆட்டையை போட்டாச்சு. ராதிகா, நிரோஷா, இப்படி அவங்க செத்து போன கீதா, இவங்க தான் ட்ரஸ்ட் ஓனர். எதில்? காமராஜ் ட்ரஸ்ட்டுக்கு பேர். அப்போது இந்த ட்ரஸ்ட்டு நிலத்தை பூரா அவர் கேட்குறாரு. யார்? ஆரோக்கிய பால் ஓனர் கேட்குறாரு. அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீங்கள் மேற்கூட எனக்கு காசு கொடுங்க, நானே கட்டிடுறேன். காமராஜர் மணிமண்டபத்துக்கு வசூல் செய்த பணம், நிலம் எல்லாம் யாருடைய சோப்புக்கு போயிடுச்சு? சரத்குமாருடைய ஜோப்புக்கு போயிடுச்சு. சரத்குமார் இப்போ எங்கே இருக்காரு? பாஜக இருக்கு. அப்போது இந்த சமூகத்தை ஏமாற்றி, சமூகத்தை யார் பேரை சொல்லி? காமராஜர் பேரை சொல்லி ஏமாற்றுகிற இந்த மோசடி நபர்களை இந்த மக்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். இனி அடையாளம் கண்டு என்ன ஆக போகுது? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். இன்றைக்கு பிஜேபியில் இருக்கக்கூடியவரும் நடிகருமான சரத்குமார் அவர்கள், அவரை பற்றி ஒரு சர்ச்சைகள் வெளியில் பேசப்படுது. அதாவது காமராஜர் மண்டபம், மணிமண்டபம் கட்டுவதற்காக சில தொகைகளை பெற்றிருக்காரு. பல கோடிகளை பணங்களை பெற்றிருக்கிறாரு. அந்த மணிமண்டபம் கட்டல, கேட்டவங்களுக்கு அந்த மணிமண்டபம் கட்டுன்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சையாக கிளப்பியிருக்கிறாங்க. என்ன நடந்ததுங்க அந்த விஷயத்தில்? அதாவது சமத்துவ மக்கள் கட்சின்னு கட்சி ஆரம்பிக்கிறார். ஆமாம், நாடார்கள் பூரா பின்னாடி வந்துடுவோம். காமராஜுக்கு பிறகு நான் தான். ராதிகாவுக்கு 3வது புருஷன் நான் தான். ராதிகாவுக்கு 3வது புருஷன். ராதிகா எனக்கு 4வது கொண்டாட்டி. கேவலம் பாருங்க. இதுக்கு பின்னாடி பல ரகசியங்கள் இருக்கு. நக்மா ரகசியங்கள்லாம் இருக்கு, சாயா ரகசியம்லாம் இருக்கு. அப்போது நாடார்கள் பூரா, தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி நாடார்கள் பூரா எல்லாம் இவர் பின்னாடி வந்துடுவான்னு நினச்சி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பித்து நேர விருதுநகர் போய் ஐயா காமராஜருக்கு மணிமண்டபம், கள்ளிக்குடிக்கு பக்கத்தில் 15 ஏக்கர், பெரிய கல்லூரி, குழந்தைகள் வருவதற்கு நீரூற்று, காமராஜ் படிக்க வச்ச அந்த குழந்தைகள் விளையாடுவதற்கு பார்க்கு, பள்ளிக்கூடம் எல்லாம் கட்டுறாங்க. மக்கள் பூரா, நாடார்கள் பூரா எல்லாம் அவன் ஏழை வாழை எல்லாம் காசை கொடுத்து 5 ஏக்கரை வாங்கியாச்சு. இது எப்போ நடந்தது? இது எப்போ நடந்ததுன்னா 29/4/2007. 2007. அடேங்கப்பா, 20 வருஷம் ஆகும். 20 வருஷம் ஆகும். அதான் லேண்டு பல கோடி ஆகி போச்சு. மணிமண்டபம் கட்டப்படவில்லை. மக்கள்கிட்ட வாங்கின காசெல்லாம் ஆட்டையை போட்டாச்சு. இந்த சரத்குமார் எவ்வளோ பெற்றிருப்பாரு? எனக்கு தெரிஞ்சு ஒரு இப்போ 15 ஏக்கரான்னா ஒரு 15 கோடி ரூபா வாங்கியிருப்பார். 2007 அப்போ ஏக்கரா 1 கோடி கம்மி எங்கே இடம் கிடைக்குது? செண்டு 1 லட்ச ரூபாய் கம்மி எங்கேயும் இடம் கிடைக்குது. அப்போ ஏக்கரா 1 கோடினா 15 ஏக்கரா 15 கோடி வாங்கியாச்சு. வாங்கி ஒன்றும் கட்டலை. ஆனால் நான் சொந்த காசுலேயே கட்ட போகிறேன். இனிமேல் அந்த வாங்கின 15 கோடியை வாங்கின நிலத்தை எங்கேயாவது அடமானம் வச்சுருப்பார். நான் 100 தடவை சொல்கிறேன். ஏன்னா இவர் ராதிகாவே அடமானம் வச்சால்தான். ராயப்பேட்டா பெனிஃபிட் பண்ணல 50 லட்ச ரூபா கடன் ஆகி போச்சு. கடனான பிறகு இவர் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுகிற நிலைமை வருகிற பொழுது இந்த 50 லட்ச ரூபா கடனை ராதிகா தான் கட்டி புருஷனை விலைக்கு வாங்குது. அந்த மாதிரி ஒரு வீட்டுக்காரன் தேவை. பல பேர் வந்து கதவை தட்டுறான். அப்போது ராதிகாவை 50 லட்ச ரூபா ராயப்பேட்டை பெனிஃபிட் பண்ணுற கடனை அடைத்து ராதிகா தான் சரத்குமாரா சாயாவுடைய
கணவர். இந்த வரலட்சுமி நடிகை இருக்காதுல்ல, அந்த அம்மா அதனுடைய அப்பா இவர். வரலட்சுமியுடைய அம்மா தான் சாயா, ஒரு ஐஏஎஸ் அதிகாரியினுடைய மகன். இவர் பெங்களூர் தினகரன்ல பேப்பர் பாய். யாரு? சரத்குமார். கேபி கந்தசாமி, தினகர கந்தசாமியினுடைய அக்காளின் தம்பி இவர், மச்சான். அப்போ பெங்களூர் எடிஷனை பார்த்துட்டு சைக்கிளில் பேப்பர் போடுற பேப்பர் பாய், இதுதான் இவருடைய ரோலு. அது ஒரு பெரிய கதை. தினகர கந்தசாமி இப்படி இவங்க அக்காளை கல்யாணம் பண்ணார். அது 3 நாள் ஆயிரம் பேசுறது. அப்போது இந்த நபர், அசிங்கம் பிடித்த நபர், கேவலம் பிடித்த இந்த நபர் என்ன பண்ணுறாரு? காமராஜர் பேரை சொல்லுவதற்கு 1% கூட தகுதி இல்லாத ஒரு பெரிய மேல் பிராஸ்டியூட், அதுக்கு மேலே வார்த்தையே இல்லை, ஒரு ஆண் விபச்சாரி. என் மேலே வழக்கு போடட்டும், என்ன நடந்தது, சுருளா இப்படி செத்தாரு, சுருளாவுக்கும் நக்மாவுக்கு என்ன தொடர்பு, பல கதைகள்லாம் சொல்லுவேன். வழக்க போடு. நீ சரியான ஆம்பளையா இருந்தா என் மீது வழக்க போடு. சாயாவை நடு வீதியில கட்டிலோட படுக்க வச்சது, தப்பி ஓடுனது, பல கதை என்கிட்ட இருக்கு. அப்போ இந்த நபர் ஆரோக்கிய பால் முதலாளி கூப்பிட்டு கேட்குறாரு, ஏப்பா அந்த இடத்த எங்களுக்கு கொடுத்து, சொந்த காசை போட்டு காமராஜுக்கு நான் ஒரு பெரிய மணி மண்டபம், ஒரு திருமண மண்டபம், ஒரு பள்ளிக்கூடம், ஒரு கல்லூரி, குழந்தைகள் படிக்கிறதுக்கு எல்லாம் இலவசமாக படிக்கிறேன். ஐஏஎஸ் அகாடமி, ஐபிஎஸ் அகாடமி, குரூப் 1 அகாடமி, இவ்வளவு பாவம்னா படமரை ஏறிட்டு தெரியுதான். காசு இருக்கிறவன் நாடார், காசு இல்லாதவன் சாணா. எப்படி அந்த சாதி பாருங்க. இந்த நாடாரு சாணான பார்க்க மாட்டான். பணமரம் ஏறுறவனுக்கு ஏறுற சாதி சாணார். பணமரம் ஏறாம சரவணாசுரி வச்சிருக்கு பேரு நாடார். ஆனால் 2 ஒன்று தான். நானும் அதே சாதி தானே. அப்போ இன்னும் என் சொந்தக்காரன் கூட பணமரம் ஏறி தான் தெரியுறான். எங்க ராமநாதபுரத்தில் என்ன ஏறி தெரியுறான்? பணமரம் ஏறி தான் தெரியுறான். என் சொந்தக்காரன் ஒருத்தன் ராணுவமே வந்தாலும் சரி களவா பணமரத்தில் ஏறி ராத்திரி 2 மணிக்கு ஒரு கலையத்தில் கல்லை படிச்சு குடிச்சிட்டு வந்துடுவான். இன்னைக்கு நடக்குது. ராத்திரி 2 மணிக்கு தான் பணமரம் ஏறுவான். எப்போ? ராத்திரி 2 மணிக்கு. களையத்தை பூரா ஓலையிலையும் சுற்றி வச்சுருப்பான். களையமே தெரியாது. என்ன தெரியும்? பனைமரம், அந்த பணம் ஓலை இருக்குல்ல, அதுதான் தெரியும். இதுதான் இப்படி. அப்போ இன்றைக்கும் பிசிஆர் வழக்கில் அதாவது தலித்துக்கள் பறையர்களுக்கும் நாடார்களுக்கும் சண்டை வந்தால் பிசிஆர் வழக்கு போடுறவன் பூரா இவர்களை விட இன்னும் அடிமையாக இருக்கான். போய் பாருங்க, எங்கே தென் மாவட்டங்களில் போய் பாருங்க. ரொம்ப என் மேலே ரவிக்குமார் திருமாவளவன் பிசிஆர் கேஸ் போட்டிருக்காங்க. என் மேலே நான் என்ன 2 பேரை என்ன நான் சொன்னேன்? ஊழல் பண்ணுறீங்க, தலித்துக்களுக்கு போக வேண்டிய அரசு நிதியை முறைகேடாக நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிறீங்க ரவிக்குமார்னு சொன்னேன். இதுக்கு SC/ST ஆணையத்திலிருந்து எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. அதை அப்படியே வச்சுக்கங்க. அப்போது சரத்குமார் என்ன பண்ணுறாரு? இந்த 15 ஏக்கர் நிலம் இன்றைக்கி ஏக்கரா 10 கோடிக்கு போகும். எவ்வளோ ஆச்சு? 150 கோடி ஆச்சு. மதுரையை சேர்ந்த ஒரு ரியல் எஸ்டேட்காரனுக்கு விற்றுட்டு காசை வாங்கிட்டு போயிட்டார். ஆரோக்கிய கம்பெனிக்காரருக்கு இவர் என்ன பதில் சொன்னார்? ஏங்க, அதாவது ஆரோக்கியக்காரருக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த இப்போ நிலம் அவர் பேரில் தான் இருக்குது. அவர் ட்ரஸ்ட்டு போட்டு பொண்டாட்டி புள்ளா ராதிகாவுக்கும் காமராஜுக்கு என்ன பிரச்சனை தொடர்புனே தெரியல. ராதிகா, நிரோஷா, இப்படி அவங்க செத்து போன கீதா, இவங்க தான் ட்ரஸ்ட்டு ஓனர். எதில்? காமராஜ் ட்ரஸ்ட்டுக்கு பேர். அப்போது இந்த ட்ரஸ்ட்டு நிலத்தை பூரா அவர் கேட்குறாரு. யார்? ஆரோக்கிய பால் ஓனர் கேட்குறாரு. அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீங்கள் மேற்கூட எனக்கு காசு கொடுங்க, நானே கட்டிடுறேன். முதல்ல வாங்கினதுக்கே கணக்கு இல்லை. இப்போ இப்படி கேட்ட பிறகு ஆரோக்கிய பால் முதலாளி இதிலிருந்து விலகிட்டார். விலகிய பிறகு இப்பொழுது இந்த நிலம் பல பேர்கிட்ட பணம் வாங்கி வசூல் செய்த நிலம். அன்னைக்கு 15 கோடி ரூபாய், இன்னைக்கு அது 150 கோடி. இப்போ மதுரையை சேர்ந்த ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் போய் அங்கே சைட் போட்டு வித்துட்டு இருக்கான். இப்போ தான் அந்த நாடார்களுக்கு தெரியுது என்னங்க நடக்குது. நம்ம இடத்த பூரா ஐயா காமராஜர் மணிமண்டபம் கட்டுற 15 ஏக்கராவில் ரியல் எஸ்டேட் போட்டு வித்துட்டு இருக்கானே விருதுநகரில், நல்ல விலையாயிட்டு இருக்கு பைபாஸ் ரோட்டில். இது இப்போ கேட்ட பிறகு இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம், நீங்கள் எதாக இருந்தாலும் சரத்குமார் போய் கேட்டுங்க, என்கிட்ட கேட்கக்கூடாது. எனக்கு சட்டபூர்வமாக அந்த நிலத்தை விற்றுட்டார்.
நான் இதை ரியல் எஸ்டேட் போட்டு வர்ற வருமானத்தை அவர் கொடுக்க போகிறேன். 150 கோடி ரூபா விலை பேசியிருக்கேன். எவ்வளோ விற்குதோ 150 கோடி ரூபா அவருக்கு நான் கொடுத்துருவேன். கொஞ்சம் அட்வான்ஸு பல கோடியை கொடுத்துட்டேன். இப்படி அந்த ரியல் எஸ்டேட் மதுரையை சேர்ந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம் சொன்ன பிறகு தான் அந்த மக்கள் குதிச்சு எடுக்கிறான். இப்போ காமராஜர் மணிமண்டபத்துக்கு வசூல் செய்த பணம், நிலம் எல்லாம் யாருடைய சோப்புக்கு போயிடுச்சு? சரத்குமாருடைய ஜோப்புக்கு போயிடுச்சு. சரத்குமார் இப்போ எங்கே இருக்காரு? பாஜகவில் இருக்கார். அப்போது இந்த சமூகத்தை ஏமாற்றி, சமூகத்தை யார் பேரை சொல்லி? காமராஜர் பேரை சொல்லி ஏமாற்றுகிற இந்த மோசடி நபர்களை இந்த மக்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். இனி அடையாளம் கண்டு என்ன ஆக போகுது? சரிங்க, பிறந்தநாள் கூட்டம் எழும்பூரில் நடந்துச்சு. என்ன சொன்னார்னா, என்னுடைய ஆதரவாளர்கள், என்னுடைய அபிமானிகள்லாம் நாட்டாமை குடும்பம்னு பச்சை குத்திக்குன்னு சொல்லியிருக்காரு. நிறைய பேர் பச்சையெல்லாம் குத்திருக்காங்க. நாட்டாமை குடும்பம் என்ன வந்து உடனே பார்க்கலாம், இல்லைன்னா அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது கொடுத்துருக்காரு. அது எதுக்காக இந்த விஷயம்? இப்போ அதாவது சரத்குமார் குடும்பம் உண்மையாகவே எப்படிப்பட்ட குடும்பம்னு நம்ம அதை பேச வேண்டிய தேவை இருக்குது. நம்ம அது தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இவர் சாதாரண பேப்பர் போடுகிற சைக்கிள் பாயாக தான் பெங்களூரில் ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய மகள் தான் சாயா பெங்களூரில் அதை விரும்பி திருமணம் செஞ்சுக்கிறாரு. திருமணம் செய்த பிறகு இவருக்கு அடுத்த கட்ட அந்தஸ்து வருது. நாட்டாமை குடும்பம்னு எதுக்கு படம் சொல்ற? அவர் நடித்த பெரிய படம் அது. அதை தாண்டி நாட்டாமை குடும்பம்னா அதில் என்ன இருக்கு? ஒன்று ராதிகா குடும்பத்தை நாட்டாமை குடும்பம்னு நினச்சிருக்கலாம், இல்லைன்னா கேபிக்கு தினகர குடும்பத்தை நாட்டாமை குடும்பம் நினைக்கலாம். ரெண்டுமே நாட்டாமை குடும்பம் கிடையாது. ராதிகாவுடைய அம்மா கீதா வந்து நாடகம் நடிக்க போகிறாரு எம்ஆர் ராதா. அங்கே நாடகம் நடிக்க போகும்போது அங்கேருந்து தொடுப்பானது தான் கீதா. இவன் எப்படி நாட்டாமை குடும்பமாகும்? கீதாவுக்கு முதல்லயே அங்கே ஒரு தொடுப்பு இருந்தது, எங்கள் கொழும்புல. இது ரெண்டாவது போகிற போக்கில் போகிற ஊரில் பூரா ஒரு தொடுப்பு வச்சுக்குவார் யார்? எம்ஆர் ராதா. அப்போ எப்படி இது நாட்டாமை குடும்பம்? ஒன்று. ரெண்டாவது, சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் சரத்குமார அக்காவை கேபி கந்தசாமி திருமணத்துக்கு முன்பே காதலிக்கிறார். இந்த காதல் எங்கே முறியுதுன்னா, ஆதித்தனாருடைய மகள் கேபி கந்தசாமிக்கு திருமணத்திற்கு முன்பே கர்ப்பாகி போச்சு. அது ரொம்ப டீப்பாக நான் பேச விரும்பலை. அப்போ கேபி கந்தசாமி திருமணம் செய்து வைக்கப்பட்டார். இதற்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறு இருக்குது, கதை இருக்குது. சிவந்தி ஆதித்தன், நான் சொல்வது அப்பன் சிவந்தி ஆதித்தன், இப்போ இருக்கிற மாலதி சிவந்தி ஆதித்தன், அந்த அம்மா ஒரு சினிமா நடிகை. பாலசுப்ரமணிய ஆதித்தனுடைய அம்மா பெரிய ஆதித்தனுடைய மருமகள் யாருன்னா பொறையாறு ரத்னசாமி நாடாருடைய மகள். அவர் தான் நாடார் மகாஜன சங்கத்தை ஆரம்பித்தவர். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா ஊர்லையும் ஜாராய கடை, கல்லுக்கடை அவங்க தான். இவர்கிட்ட வேலை பார்த்தவர் தான் விஜய் மல்லையாவுடைய அப்பா. பல ஊரில் பல விஜய் மல்லையா இருக்காங்கல்ல, எல்லாம் யார்கிட்ட வேலை பார்த்தாங்க? சிவந்தி ஆதித்தனுடைய மனைவி உடைய அப்பா தான் பொறையார் ரத்னசாமி நாடார். தஞ்சாவூர் இருக்கு பொறையார். குழப்பம் வரும். பாலசுப்ரமணியம் ஆதித்தன் நிறைய பாலசுப்ரமணியம் ஆதித்தன், சிவந்தி ஆதித்தன் நிறைய சிவந்தி ஆதித்தன் இருப்பாங்க. நான் சொல்கிற சிவந்தி ஆதித்தன் யாருன்னா சீப்பா ஆதித்தனாருடைய மகன் சிவந்தி ஆதித்தன் இறந்து போயிட்டார். ஆமாம், அவருடைய மனைவி மாலதி ஒரு சினிமா நடிகை. ஒரிஜினல் மனைவி தான் பாலசுப்ரமணிய ஆதித்தனுடைய அம்மா, சீப்பா ஆதித்தனுடைய மருமகள், சிவந்தி ஆதித்தனுடைய மனைவி. இப்படி கதை. இதில் எங்கே நாட்டாம குடும்பம்? எல்லாம் சாட்டாம குடும்பமாவில் இருக்குது. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் ராதிகாவுக்கு 3வது புருஷன். முதல் புருஷன் பிரதாப் போத்தன், 2வது ஒரு வெள்ளைக்காரன், 3வது பிரதாப் போத்தன் ஒரு நடிகர் இருந்தார் தெரியுமா? ஒரு பெரிய கண்ணாடி போட்டிருப்பார், சோடா போட்டு கண்ணாடி, கேரளாக்காரர். இப்படி இந்த பட்டியலில் சரத்குமாரும் வர்றாரு. சரத்குமாருடைய குழந்தையும் ராதிகா குழந்தையும் விளையாண்டுட்டு இருக்கு. ஓம் குழந்தையும் ஏன் குழந்தையும் இப்போ நம்ம குழந்தைகளோடு விளையாடு. சரத்குமாருக்கு சாயாவோட ஒரு பிள்ளை, அதான் வரலட்சுமி. ராதிகாவுக்கு வெள்ளைக்காரனுக்கு பிறந்தது ஏதோ டிஷோன்னு ஒரு வெள்ளைக்கார குழந்தை. இப்படி எல்லாம் கூட்டு குடும்பமையா.
தமிழ் கலாச்சாரத்தினுடைய அடையாளமே ராதிகாவும் சரத்குமார் தான். இப்போ காமராஜருடைய சொத்தை 150 கோடி ரூபாய் சொத்தை ஆட்டையை போட்டு பாவம் ஏழைவாழ கருப்பட்டி விற்கிறவன், கல் விற்கிறவன், கருப்பட்டி காய்ச்சறவன், உடம்புடி சில்லு கருப்பட்டி காய்ச்சறவன், வேகாத வெயிலில் அடுப்பில் காய்ச்சி ஐயா காமராஜ் மணிமண்டபம் கட்ட சொல்லி காசு கொடுத்தா அதை இப்போ எங்கே போயிருக்கு? ராதிகா வீட்டுக்கு போயிடுச்சு. ராதிகா வரலட்சுமி சரத்குமார் வீட்டுக்கு போயிடுச்சு. அப்போது இது போன்ற கலிஸ்டடை மனிதர்களை காமராஜ் தொண்டர்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். காமராஜையும் பெரியாரையும் ஜீவாவையும் இந்த மக்கள் கொண்டாட மறந்து விட்டார்கள். இது போன்ற கலிஸ்டடை தலைவர்கள் காமராஜை கொண்டாடுகிற அளவுக்கு, கக்கனை கொண்டாடுகிற அளவுக்கு, ஜீவாவை கொண்டாடுற அளவுக்கு இது போன்ற திரைப்பட கலிசடைகளிலிருந்து இவர்களையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய தேவை வந்திருக்கு. பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. கருத்துக்கின்றது மிக நன்றி. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.